வணக்கம். நான் உங்கள் சின்ன மருமகள் தொடரின் தமிழ் செல்வி. எங்கள் சீரியல் குழுவின் சார்பில் உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சீரியல் ஸ்கூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கங்கள். இனிய தைத்திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகளே. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ் பாய் சின்ன மருமகள் சீரியல் டீம். சின்ன மருமகள் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒருங்கிணைந்த குடும்பத்தில் தனக்கான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தோடு வந்திருக்க தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற கேரக்டர். அந்த கேரக்டரை பற்றி தான் இந்த கதை நீளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீரியலுடைய கதைக்களம் எப்படி தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன மருமகள் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய கதை அப்படிங்கிற கதையில் ஆரம்பிக்குது. மருத்துவராகணும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற இந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் போக போக திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சின்ன திருமணம் இல்லை, பெரிய திருமணம் தான். அந்த திருமணத்தினால ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள், இந்த பொண்ணு 12th முடிக்கிறாங்களா இல்லையா, இந்த பொண்ணுடைய கனவு, அந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த கனவை இந்த பொண்ணால் அடைய முடியுதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் நெடுந்தூரமாக பயணிக்கவே போகுது. இன்னும் போக போக இந்த சீரியலுடைய கதைக்களம் இன்னும் பல விஷயங்களை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. இப்போ புதுசாக முதல் முறையாக சீரியல் கதைக்களத்துள்ள ஒரு யானையை மையமாக வச்சு கதைக்களம் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த பொங்கல்ல இருந்து தமிழ்ச்செல்வியினுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சின்ன மருமகள் அணிக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மக்களே, நீங்கள் யாரெல்லாம் சின்ன மருமகள் டீமுக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ மக்களே. பாய்.